மகனே ஐந்தாரப்பா மகனே வேறுகால என்று யார் அழைத்திருப்பார்? யார் அபயம் அபயம் என்று சொல்லி உரியப்பா அபயத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி யார் என்னை அழைத்திருப்பார்? யார் அழைத்திருப்பார்? என்ன காரணம்? பிள்ளைகளா? தந்தையே தந்தையே ஆனா உங்களை இப்பேற்பட்ட தருணத்தில் வரவழைத்தது நான் தான். எங்களை அழைத்த காரணம் என்ன? காரணம் இல்லாதபடிக்கு காலில் வைக்க மாட்டான் இந்த கண்ணன். அப்படியா? அதனாலே உங்களை எதற்காக அழைத்தேன் ஏன் அழைத்தேன் தெரியுமா? இன்னும் வல்லாள பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த வல்லாள கண்டன், ஆமா, யாருமே உலகத்தில் வாங்க முடியாத ஒரு அரிய பெரிய வரத்தை வாங்கியிருக்கிறார். என்ன வரம்? ஆமா, அவனுடைய மனைவியுடைய வயிற்றிலே கருவானது பிறக்க வேண்டும். அந்த கரு சிவனாக இருக்க வேண்டும். இந்த புதிய சிவன் பிறக்க பழைய சிவன் அழிய வேண்டும் என்பதற்காக ஆமா வரத்தை பெற்றான். சரி, அதனால் இப்பொழுது அந்த கருவானது வளர வளர பரமேஸ்வரனுடைய ஆயுளானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் சென்றால் அந்த கருவானது பூமியில் உதித்தால் சிவனானவன் இறந்து விடுவார். அதனாலே இப்பொழுது பார்வதி தேவியை மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சி ஆயாவாக மருத்துவம் பார்க்க செய்து சுயரூபத்தை எடுத்து பெரியாண்டி சம்மனாக உருமாறி மயான கொள்ளை ஆடி அண்ணனுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை கொண்டு விட வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது தந்திரமாக பார்வையத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவள் ஒண்டி ஒருவனாக தனம் சரியாக போவதற்கு பதிலாக நீங்கள் காவல் வீரர்களாக காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க அண்ணவனுக்கு துணையாக பக்கத்துணையாக காவல் வீரராக நீங்கள் புறப்பட வேண்டும். காவல் வீரராக போக வேண்டும். ஆமா, ஆகட்டும் தாயே, போய் வாருங்கள். ஒரு மருத்துவ மந்தியாக வருகிறார். நாம நான்கு திசைக்கும் நான்கு போர் வீரர் காவலுக்கு கிடைக்கலாம். அப்படி ஆகட்டும், பிறகு சந்திக்கலாம். ஐயோ, அந்த சிவபெருமானிட வரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே, அந்த வரத்தால இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறகு தருவாயில இருக்குது. ஆனா எனக்கு அடி வைத்தோல் என்னால தாங்க முடியலைங்க. எல்லாம் கணக்கணு வலிக்குதுங்க. ஐயோ அம்மா, ஐயோ சீக்கிரம் போயிட்டு வாங்கம்மா. ஐயோ அப்பா, ஐயோ என் சாமி.
இருக்குது எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது மாமா. முக்காயா முக்கனாத்தான வரும் குழந்தை. அம்மா ஐயோ சாமி இதுக்குதான் கொழுப்பு கறி அதிகம் நிற்கலாது போய் எல்லாம் பேர் அடுத்து. ஐயோ பிள்ளை பிறகு ஏமா அப்படி கும்மி விட்டு பாத்துட்டு இருக்கிற ஐயா. ஐயோ சாமி முக்காயா மேல போட்டுக்கம்மா அம்மா. ஐயோ முடியல. ஐயோ இப்போதே என்னோட துயரை வித்து எடுக்கிறேன்.